வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். நம்ம கையால் அள்ளினா எவ்வளோ வருமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவு புதினா, 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 8 பூண்டு சேர்த்துருக்குறேன். பெரிய பூண்டாக இருந்தால் 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிச்சா மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கட்டிங்கெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இப்போது பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃபேனுக்கு கீழே ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா மேரினேட் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு முறை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வேறு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதும் 2 பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இதில் இப்போது நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போது நம்ம மேரினேட் பண்ண அந்த பேஸ்ட் மீதி இருக்குது, அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். மீதி இருந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு இதை சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதில் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்க்க போகிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் டிக்கா மசாலா ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.